என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. சீதா, நம்ம போறது கிராமம், ரோடெல்லாம் கொஞ்சம் குண்டு குழியுமா தான் இருக்கும். அதனால என்ன பிடிச்சி உட்காருங்க, இல்லைன்னா கீழே விழுந்துருவீங்க. நான் பிடிச்சுதான் உட்கார்ந்துருக்கேன், நீங்க போங்க. ஏங்க, உங்களை நீங்களே பிடிச்சி உட்காந்துக்கிட்டாலாம் விழாம இருக்க மாட்டீங்க. என்ன பிடிச்சி உட்காருங்க, அப்பதான் விழாம இருப்பீங்க. எனக்கு தெரியும், நீங்க போங்க. தெரிஞ்சா சரி. அரவிந்தப்பா, இப்போ நம்ம எங்க போறோம்? தீரா, நம்ம என்னோட சொந்த ஊருக்கு போறோம்டா. சொந்த ஊருன்னா நீங்க அங்கதான் பிறந்தீங்களா? ஆமாண்டா தீரா, நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கதான். ஓ அப்படியா? அப்ப நீங்க என்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது அங்கதான் இருந்தீங்களா? ஆமாண்டா, உன்ன மாதிரி சின்ன பையனா இருக்கும்போது அங்கதான் இருந்தேன். பெரியவனாயி அங்கதான்டா இருந்தேன். வேலைக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இங்க இப்ப வேலைக்காக தான் இங்க சென்னை வந்தேன். ஓஹோ அப்படியா? அப்போ நீங்க அங்க சின்ன பையனா இருக்கும்போது விளையாட்டு ஜாமான் எல்லாம் அங்க இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு தருவீங்களா? டேய், அதெல்லாம் எதுக்குடா உனக்கு? அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுல்ல, அதெல்லாம் உடஞ்சு கிடிஞ்சு கிடக்கும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் புதுசாவே வாங்கி தரேன். எனக்கு புதுசெல்லாம் வேணாம், எனக்கு அரவிந்தப்பா விளையாட்டு ஜாமான் தான் வேணும். சரி விடு, அதெல்லாம் அம்மா எங்கேயாவது கட்டி பரன் மேல தூக்கி போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் போனதுக்கு அப்புறம் உனக்கு எடுத்து தரேன், சரியா? சரி சரி ஜாலி. அப்புறம் நீங்க கேட்டதுக்காக ஒரே ஒரு புது ரிமோட் கார் மட்டும் வாங்கிட்டாங்க. சரிடா. தீரா, அம்மா எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், அது வேணும் இது வேணும் எதுவும் கேட்க கூடாதுன்னு. அரவிந்தப்பா. டே தீரா, நீ யார் சொல்றதையும் காதுல வாங்கிக்காத. உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். சரி அரவிந்தப்பா. முன்னாடியெல்லாம் நான் சொன்ன பேச்சு கேட்பான், ஆனா இப்பெல்லாம் திமிரு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. என்னங்க ஏதோ திட்டுற மாதிரி இருக்கு? என்ன திட்டுறதா இருந்தாலும் மூஞ்சுக்கு முன்னால திட்டுங்க, இப்படி முகத்துக்கு பின்னால திட்டாதீங்க. எங்க நான் உங்களை சொல்லல, தீரனை சொன்னேன். யாருக்கு தெரியும், வண்டியில தானே போறோம், காத்து சவுண்ட்ல கேட்கவா போகுதுன்னு என்னைய திட்டினாலும் திட்டிருப்பீங்க. இந்த ஆள் கூட பைக்ல வந்ததுக்கு பேசாம காலையிலேயே அவங்களோட கார்ல போயிருந்திருக்கலாம். போயிருக்க வேண்டியது தானே. கார்ல தான் இடமும் இருந்துச்சு. நான் தான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சரி எனக்கு மத்தியானம் வரைக்கும் வேலை இருக்கு, வேலை முடிச்சுட்டு வந்து போலான்னு சொன்னேன். உங்களுக்கு என்னோட வர பிடிக்கலான்னு நீங்க காலையிலேயே கார்ல போயிருந்துருக்கலாமே. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் உங்களோட வர பிடிச்சலாம், நான் உங்க கூட வரல. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, இங்கே இறக்கி விடுங்க. உங்க ஊர் எதுன்னு சொல்லுங்க, பஸ் பிடிச்சு வர்றதுக்கு எனக்கு தெரியும். ஆமா, நீங்க தான் பெரிய நர்ஸாச்சு, உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க சைடா இறக்கி விட்டுறேன், பஸ் பிடிச்சு வந்து சேருங்க. என்னடா தீரா? ஆமா அரவிந்தப்பா, அம்மாவை இறக்கி விட்டுடலாம், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஜாலியா போலாம். இறக்கி விடுங்க. என்ன இறக்கி விடுறேன்னு சொல்லிட்டு உங்க பாட்டுக்கு வண்டி நிறுத்தாம போய்கிட்டே இருக்கீங்க. என்னங்க இறக்கி விட மாட்டேங்கிற தைரியமா? இங்க பாருங்க, என்ன நம்பி வந்த யாரையும் பாதி வழியில இறக்கி விடுற பழக்கம் எனக்கு இல்ல. என்ன நம்பி தானே வண்டியில ஏறினீங்க, உங்களை பத்திரமா ஊர்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அப்படியெல்லாம் பாதி வழியில எல்லாம் இறக்கி விட்டுற மாட்டேன். வண்டியில மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் சேர்த்து தான் சொல்றேன். இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை, எனக்காக எதற்காய் வந்தம் தெரியவில்லை. இவன் யாரோ இவன் தான் யாரோ புரியவில்லை, இளநீரோ இவன் நீரோ தெரியவில்லை. இங்க என்ன பண்றீங்க? அது சார், ஒரு ஃபைல் எடுக்க வந்தேன். ஃபைலா? எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன் சார். ஃபைல் எங்க? அது இல்ல, எடுக்கணும் சார். சரி, நான் வேணா எடுத்து கொடுக்குறேன். என்ன ஃபைல்னு சொல்லுங்க. இல்ல சார், அது என்னன்னு மறந்துட்டேன், நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு, நான் அட்டென்ட் பண்ணிட்டேன். காலா? யார் பண்ணா? உங்க ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுருந்தாரு, ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஓகே, நான் பாத்துக்கிறேன், போங்க. அப்புறம் சார், நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, அந்த குழந்தை உங்க குழந்தையா? ஐயோ,
நம்ம குழந்தையான்னு கேட்குறாளே, இப்போ என்ன சொல்றது? நம்ம குழந்தைன்னு சொன்னா அப்புறம் அந்த குழந்தையோட அம்மா யாரு என்ன ஏதுன்னெல்லாம் கேட்பா. அப்புறம் உண்மையெல்லாம் சொல்ல வேண்டி வரும். எந்த உண்மையும் ஐஷு கிட்ட சொல்ல மாட்டோன்னு குழந்தை மேல சத்தியம் வேற பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்றது? இல்லை சார், நான் ஏன் கேட்குறேன்னா அந்த குழந்தைய மட்டும்தான் உங்கள் கூட பார்த்துருக்கேன். உங்களோட ஒய்ஃபை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு கூட தெரியல. அதான் ஒருவேளை அது உங்கள் குழந்தையா இருக்குமோ. அந்த குழந்தையோட அம்மா எங்க? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு உங்களை வர சொன்னார். அதான் இப்போ குழந்தையோட அம்மா இல்லையா? ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரி சுத்தி வளைச்சு கரெக்டா அங்கேயே வந்து நிக்கிறாளே. இப்போ இவகிட்ட என்ன சொல்றது? சரி, ரியா நம்ம குழந்தைன்னு சொன்னா அப்புறம் தேவையில்லாம என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கிண்டி கிளறி கேட்பா. அதுக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. பேசாம அவகிட்ட எதையும் சொல்லாம எப்படியும் சமாளிச்சிடலாம். என்ன சார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அந்த குழந்தை உங்களோடதா? குழந்தையோட அம்மா எங்க? இங்க பாருங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க இங்க ப்ராஜெக்ட் பண்ண தானே வந்திருக்கீங்க. அல்லாம அந்த குழந்தை யாரு, அந்த குழந்தையோட அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கவா வந்திருக்கீங்க? ஸோ வந்த வேலையை மட்டும் பாருங்க. அந்த குழந்தை யாரோடதுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட்டுட்டு அந்த கோமா பேஷண்டோட வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு போய் ஆராய்ச்சி பண்ணுங்க. போங்க. இவர்கிட்ட இப்போ நம்ம என்ன கேட்டோம்? அந்த குழந்தை யாருதுன்னு தானே கேட்டோம். ஒன்று குழந்தை என்னோடதுன்னு சொல்லணும், இல்லை என்னோடது இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு என்னத்துக்கு இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆன்சர் பண்றாரு? இவர் சொல்லலைன்னா அந்த குழந்தை யாருதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடிச்சு காட்டுறேன். ஜெனி, வாங்க ஐஷு. ஜெனி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன். என்ன ஐஷு, கேளுங்க. அது ஜெனி, நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? நான் ஒரு 5 வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறேன். ஏன் கேட்குறீங்க? இல்லை ஜெனி, சும்மா தான் கேட்குறேன். ஏன்னா 5 வருஷமா வேலை பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு நம்ம எம்டி சாரை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல? ஆமாம், அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். அவரை பற்றி என்ன கேட்குறீங்க? ஐயோ, அவரை பற்றியெல்லாம் இல்லை. அவர் ஒரு குழந்தைய கொண்டு வருவார்ல, அந்த குழந்தை அவரோட குழந்தையா? ஐயோ ஐஷு, அதொன்னும் அவரோட குழந்தை இல்லை. சொல்லப்போனால் அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்னது, இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்போ அந்த குழந்தை? ஆமா ஐஷு, அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறனால மட்டும் இல்ல, அவரோட ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலியும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சிருக்குமே. அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஆனா அந்த குழந்தை யாரோடதுன்னு தெரியல. ஆனா அந்த குழந்தை கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட தான் இருக்கு. எதுக்காக அந்த குழந்தைய வளர்க்குறாருன்னு தெரியல. சொல்ல போனா அந்த குழந்தைக்காக அவங்க வீட்டுல கூட ப்ராப்ளம் பண்ணி அவர் தனியா தான் இருக்காரு. என்ன ஜெனி சொல்றீங்க? அவரோட குழந்தையும் இல்லைங்கிறீங்க. அப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக எதுக்கு அவர் வீட்டிலலாம் ப்ராப்ளம் பண்ணி தனியா இருக்கணும்? அதான் இஷ்யூ எங்களுக்கும் தெரியல. யாரோ ஒரு குழந்தைக்காக எதுக்கு அவர் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்து தனியா இருக்கிறாருன்னு எங்களுக்குமே தெரியல. ஆனா அது அவரோட குழந்தை இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி இஷ்யூ, வார்டில் எல்லாம் மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கு, நான் போயிட்டு வரேன். சரி ஜெனி, பாருங்க. இவ்வளோ நாள் அந்த குழந்தை அவரோடதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவரோட குழந்தை இல்லைன்னா அப்ப அந்த குழந்தைக்கு யாரும் இல்லை போல. நமக்கு எப்படி அந்த குழந்தைய பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட் தோணுச்சோ, அதே மாதிரி ஒருவேளை அவருக்கும் தோணி அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறாரோ என்னவோ. ஐஷு. சார். இந்தாங்க ஐஷு, இந்த ஃபைல் தானே தேடி வந்தீங்க? ஆமா சார். ஆமா, நான் இந்த ஃபைல தான் தேடி வந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபஸர். உங்களுக்கு இப்போ என்ன ஃபைல் தேவைப்படும் கூடவா எனக்கு தெரியாது. தேங்க்யூ சார். ஓகே. அப்புறம் ராகேஷ் எங்க? அவங்க லேப்ல ஏதோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே, சரி பாருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இனி நான் நாளைக்கு தான் வருவேன். ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருந்தால் நோட் பண்ணி வைங்க. நாளைக்கு நான் வந்ததுக்கு அப்புறமா கேளுங்க. ஓகே சார். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த குழந்தை என்னோட தானே எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சுட்டு இருக்கீங்க போல. ஏன் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இப்பதானே ஜெனி கிட்ட கேட்டோம், அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டாளா? சார், என்ன சார் பேசுறீங்க? சும்மா அந்த குழந்தை யாருதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்டேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஓகே ஓகே. இல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த குழந்தை என்னோட தானே தெரிஞ்சுக்க இவ்வளோ ஆர்வம் காமிக்கிறீங்களே, அதான் ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சா கல்யாணம் எதுவும் பண்ணிப்பீங்களான்னு கேட்டேன். சார், பார்த்து பேசுங்க. எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நீங்க என்ன கட்டி பிடிச்சப்ப கூட ஏதோ தெரியாம பண்ணிட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்க பேச்செல்லாம் பார்க்கும்போது ஏதோ வேணும்னு தான் பண்ணிருப்பீங்களோன்னு தோணுது. ஐஷு, மனசாட்சியை தொட்டு சொல்லு,
அன்னைக்கு நான் உன்னை கட்டி பிடிச்சது நான் தெரியாம உன்னை கட்டி பிடிச்ச மாதிரி உனக்கு தோணுச்சா? இங்க பாரு ஐஷு, நான் அன்னைக்கு உன்னை தெரிஞ்சுதான் கட்டி பிடிச்சேன். நான் தெரிஞ்சுதான் கட்டி பிடிச்சேன்னு தெரிஞ்சும் நீ என்னை தள்ளி விடவோ வேண்டான்னு சொல்லவோ இல்லை. நான் உன்கிட்ட நெருங்கி வரேன்னு தெரிஞ்சும் உன்னால என்னை ஒதுக்க முடியல. அது ஏன்னு நீயே யோசிச்சு பாரு. இங்க நடக்கிற எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு உன் மனசுல நிறைய கேள்வி வரும். ஆனா இந்த கேள்விக்கான பதில் உன்கிட்டயே தான் இருக்கு. நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சனா அதுக்கான பதில் உனக்கே கிடைக்கும். ஏன்னா என்னால எதையுமே விவரிச்சு சொல்ல முடியாது. நீயே யோசிச்சுதான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். இப்போ உனக்கு எதுவுமே புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனா எல்லாமே புரியுற ஒரு நாள் வரும். அன்னைக்கு உனக்கு எல்லாமே புரியும். உன் மனசுல இருக்கிற குழப்பத்துக்கெல்லாம் அன்னைக்கு உனக்கு பதில் கிடைக்கும். சரி ஐஷு, நான் கிளம்புறேன். இந்த ஆள் இப்ப என்ன சொல்ல வராரு? இவர் கிளாஸ் இருக்கிறது தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா இவர் சாதாரணமா பேசுறது கூட புரிய மாட்டேங்குது. ஏதோ கேள்விங்கிறாரு, பதிலுங்கிறாரு. அந்த பதில் என்கிட்ட தான் இருக்குன்னு வேற சொல்றாரு. ஒண்ணுமே புரியலையே. ஆனா ஒண்ணு, இதுக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. சரி, அப்ப அந்த அளவுக்கு மரியாதையா நடந்துக்குவாருன்னு நினைச்சோம். ஆனா இப்பதானே தெரியுது இவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு. இவருக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ராகேஷ் சொன்ன மாதிரி இவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும். சப்பா, காலையில இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்து சரியான டயர்ட் தங்கம். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கல்ல, அதனாலயா இருக்கும். கொஞ்ச நேரம் படுத்துக்கங்க. ஆமா தங்கம், படுத்தாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். ஆமா, நீங்களும் வண்டியில உட்காந்துட்டே வந்தது டயர்டா தானே இருக்கும். நீயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. ஆதி நிலா எங்க? அவங்க எங்க இருப்பாங்க? அவங்க வெளியே எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுங்களுக்கு எங்க மாமா டயர்டு? வண்டியில வந்த டயர்டு கூட இல்லாம வந்ததும் வெளியே விளையாட ஓடியாச்சு. சரி சரி விடு, அவங்கள அம்மா பாத்துக்குவாங்க. நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. சரி மாமா. அப்புறம் நம்ம வந்து இவ்வளவு நேரம் ஆகுது. அரவிந்தும் சீதாவும் தீரனும் பைக்ல தானே வராங்க. அவங்களே என்ன மாமா இன்னும் காணோம்? அவன் கூப்பிட்டு கிளம்பிட்டேன்னு சொன்ன நேரத்துக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். இன்னும் காணோம். சரி, ஒருவேளை பொறுமையா வருவாங்களா இருக்கும். சரி மாமா. எப்படியும் அபிராமி சித்தி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அப்புறம் உங்களுக்கு ரிசப்ஷன் எல்லாம் வைக்கிறேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல மாமா? ஆமா தங்கம், பாவம் அரவிந்த். அவன் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு அவன் மனசுக்குள்ளேயே கிடந்து புழுங்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ சித்தி எல்லாத்துக்கும் சம்மதிச்சுட்டாங்க, ரிசப்ஷன் எல்லாம் வைக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் அவனுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா மாமா. ஆனா என்ன, இது கிராமம், ஆளுக்கு ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. என்னதான் ரிசப்ஷன் வச்சாலும் திரும்பவும் அது இதுன்னு எதையாவது கேட்டு அவங்களை கஷ்டப்படுத்துவாங்களோன்னு நினைக்கும் போதுதான். அட போ சொல்லுடி, எவன் என்ன பேசுனா நமக்கு என்ன? நம்ம கரெக்டா இருக்கோமா அதை மட்டும் பார்த்தா போதும். அடுத்தவனுங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம வாழ்க்கையை மாத்திக்க முடியுமா? சொல்றவங்க 1000 சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்மளை பத்தி பேசுவாங்க, நாளைக்கு வேறொரு விஷயம் கிடைச்சிட்டா இதை விட்டுட்டு அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்காகலாம் நம்ம வாழ்க்கையை நம்ம மாத்திக்க கூடாது தங்கம். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இனி எல்லாருக்காகவும் ரிசப்ஷனை மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை தொடங்க வேண்டியதுதான். அதுலயும் எதுக்குன்னா அவங்க அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இங்க வந்து அவங்களுக்கு கல்யாண விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு வந்துட்டு என்னாச்சு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இங்க ரிசப்ஷனே வைக்கிறோம். அது வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் யாருக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி மாமா. சரி, எதுக்கும் உங்களுக்கு ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்க இருக்கலாம் மாமா. ஏன்னா அப்புறம் யாராவது ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. பாவம் அபிராமி சித்தி இப்பதான் எல்லாத்தையும் மறந்து அவங்களை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் யாராவது ஏதாவது சொல்ல போய் திரும்பவும் அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு நம்ம இருந்தோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. சரி தங்கம், இருக்கலாம். அதனால என்ன, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டே போலாம். அப்புறம் தங்கம், அங்கிருந்து வண்டியில வந்தது ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. அம்மா கிட்ட சொல்லி ஒரு டீ போட்டு கொண்டு வர சொல்றியா? மாமா, என்ன மாமா அத்தை கிட்ட டீ வச்சு கொண்டு வர சொல்றீங்க? அப்ப அன்னைக்கு மாதிரி என் டீ கேவலமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? ஏய் நான் அப்படி சொல்லலடி. நீ தானே வண்டியில வந்தது டயர்டா இருக்குன்னு அதனாலதான் அம்மாவை டீ வச்சு கொண்டு வர சொன்னேன். போய் சொல்லாதீங்க மாமா. அன்னைக்கு என்னடானா என் டீ கலர் தண்ணி மாதிரி இருக்கு நீங்க. சரி, அத கூட ஏதோ விளையாட்டுக்கு சொன்னீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ என்னடானா திரும்பவும் அத்தை கிட்ட டீ போட்டு கொண்டு வர சொல்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஏய் ஒரு அர்த்தமும் இல்லடி, தெரியாம சொல்லிட்டேன். சரி இப்போ என்ன, நீயே டீ போட்டு கொண்டு வாடி, குடிச்சு தொலைக்கிறேன். ரைட்டு, மூஞ்சிய மாத்திட்டா. இனி அடுத்த 2வது நிமிஷம் கண்ல இருந்து பொல பொலன்னு தண்ணியா ஊத்தும். திரும்பியும் முதல்ல இருந்தா வேணண்டா கதிரு. இவ ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவளை ஆஃப் பண்ணிரு.
ஏய் எனக்கு பிடிச்ச டீயே என் பொண்டாட்டி நீ தாண்டி. இப்படி எல்லாம் ஐஸ் வச்சா நான் சமாதானம் ஆயிடுவேன்னு நினைக்காதீங்க. பின்ன சமாதானம் ஆகாம என்ன பண்ணுவ? கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருவியா? எங்க போ பார்க்கலாம். என்ன மாமா இங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்தாச்சு, இனி அம்மா வீட்டுக்கு போக முடியாதுன்ற தைரியத்துல சொல்றீங்களா? ஏன் அங்க இருந்தா மட்டும் போயிருவியா? போக மாட்டேன் தான். அப்புறம் என்னடி கோவம் மட்டும் அப்படியே மூக்குக்கு மேல வந்துருது. இரு, அந்த மூக்கு இருந்தா தானே கோவம் வருது ஒன்ன. மாமா சும்மா இருங்க, எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. இருக்கட்டும், அதனால என்ன, நம்ம உள்ளதானே இருக்கோம். மாமா என்ன விடுங்க, நான் போறேன். ஏ லூசு, நான் உன்னை பிடிக்கவே இல்லை. பிடிக்கவே இல்லையா? ஏன் நீங்க என்ன பிடிக்கல? அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கல? அடியே ஒன்ன ஓடக்கர உழவுகட்டுல ஒருத்தி யாரு இவ வெடிச்சிருக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடு அந்த முகமா தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா தாவணி பொண்ணே சகந்தாரா தங்கமே தழும்பு சகந்தாரா ஆதையில் சின்ன பாதம் சகந்தாரா தொட்ட பூயல்ல சகந்தாரா தொடாத பூவை சகந்தாரா ஒப்புற ஜோடி மரங்கள் சகந்தாரா ஐத்தையும் மாமனும் சகந்தாரா ஆத்திர மீனும் சகந்தாரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை பத்தின கருத்து எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.